அனைவருக்கும் வணக்கம்ண்ணே. பதிவு யாருக்குன்னா நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தான். வேறு யாருக்கு பதிவு போட்டுற போகிறோம்? யார் ஆண்டுகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தானே பதிவு போட முடியும். ஏன்னா அவங்களால தானே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால தான் அவங்களுக்கான பதிவு தான். இதுக்கு முன்னாடி உள்ள அரசு தான் நீட்டு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஆட்சி மாறினா கொஞ்சம் நல்லது நடக்குமேன்னு பார்த்தா இங்கே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறின மாதிரி தெரியல. ஆட்சி தான் மாறி இருக்கு, ஆனால் காட்சி எல்லாமே ஒரே காட்சியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, மும்மொழி கொள்கை இருக்குல்ல, அந்த மும்மொழி கொள்கை வந்து அரசு பள்ளியில், சரியா, அவங்க மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா பிரைவேட் ஸ்கூல்லலாம் நீங்கள் வந்து கொண்டு வாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லலை. அரசு பள்ளிகள், அதாவது ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள் படிக்கிறாங்கல்ல, ரொம்ப ஏழப்பட்ட மக்கள், சரியா, ரொம்ப ஏழப்பட்ட மக்கள் படிக்கிற இடத்துல, அதாவது அரசு பள்ளியில் வந்து நீங்கள் வந்து 3வது மொழியாக உங்களுக்கு பிடிச்ச மொழியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு ஆணையிடுது. கொண்டு வரணும்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. சரிங்களா? முன்னாடி திமுக அரசு இருமொழி கொள்கை தான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆட்சி மாறி போச்சு. ஆட்சி மாறி இப்போ விஜய் பொறுப்பேற்றிருக்காரு. இப்போ இந்த அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுக்கும் இருமொழி கொள்கை தான் வேணும், இருமொழி கொள்கையை தான் நாங்களும் வரவேற்கிறோம்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்கள் இருக்காங்கல்ல, நம்ம முதலமைச்சர், நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்துகிறாரு, ப்ரைவேட் ஸ்கூல். அவரோட ஸ்கூலில் இருமொழி கொள்கை கிடையாதுங்க. முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இருமொழி கொள்கை கிடையாது. அங்கேயுமே நம்ம முதலமைச்சர் ஸ்கூலில் கூட மும்மொழி கொள்கை தான். எப்படி? நல்லா யோசிச்சு பாருங்கள். முன்மொழி கொள்கை தான். இங்கே கனிமொழியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து எல்லா அவங்க பேர குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே வந்து மும்மொழி கொள்கையை படிக்கிறாங்க. எங்கே? அதுவும் அவங்களுடைய ப்ரைவேட் ஸ்கூலில். சரிங்களா? கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம், பல லட்சம் சம்பாதிக்கிறோம், எல்லாவனும் மும்மொழி கொள்கையை படிக்கிறான். ஆனால் இந்த சாமானிய சாதாரண மனுஷப்பட்டவன், நம்ம அன்னைக்கு 10 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு வரவன் இருமொழி கொள்கையை தான் படிக்கணும்னு சொல்லி நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவன் சொல்கிறான். சாரிங்க, இருந்தாலும் நமக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்ல அவர் சொல்கிறாரு, இருமொழி கொள்கை தான் எங்கள் நிலைப்பாடுன்னு. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களெல்லாம் மும்மொழி கொள்கை படிக்கும்போது எங்கள் குழந்தைங்க மும்மொழி கொள்கை படிக்கக்கூடாதா? கவர்மெண்ட் ஸ்கூலில் நாங்கள் படிக்க வைக்கிறதுனால எங்களுக்கு வந்து இருமொழி கொள்கை தான் நிலைப்பாடா? இது என்ன உங்களுக்கு? நீங்கள் உயர்ந்து இருக்கணும், நாங்கள் தாழ்ந்து இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் இந்த ஒரு கேவலமான எண்ணம் வருது? ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலாங்கிறத நிரூபிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? விஜய் அவர்களே, நீங்கள் வந்து நல்லாட்சி குடிப்பீங்கன்னு தான் உங்களை வந்து ஒரு தடவையே உங்களை வந்து ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. இது மக்களுடைய ரொம்ப நாள் ஏக்கம். சரிங்களா? நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ரஜினி வந்திருந்தாருன்னா இன்றைக்கி ரஜினி அசைச்சு பார்த்துருக்க முடியாது. சரிங்களா? அது வேறு. அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை, யார் பேச்சை கேட்ட பிறகு நின்றுட்டாருன்னு தெரியல. ஆமாம், நீங்கள் அந்த இடத்த வந்து நிரப்பிச்சிட்டீங்க. சரி, பரவாயில்ல, உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான். ஆனால் எல்லா மக்களையும் நீங்கள் ஒரே நேர்கோட்டில் தானே பார்க்கணும். நீங்கள் வசதி படைத்தவன ஒரு நேர்கோட்டிலையும் ரொம்ப பின்தங்கினவங்களை ஒரு நேர்கோட்டிலையும்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், மும்மொழி கொள்கையை ஆதரிங்க. எல்லா மாணவர்களும் எல்லா மாணவிகளும் மும்மொழி கொள்கையை படிக்கட்டும், அவங்க இஷ்டப்பட்ட மொழியை படிக்கட்டும். சரிங்களா? தமிழ் மட்டுமே படித்து இங்கிலீஷை படித்து இவங்க என்னத்தை நம்ம வந்து சாதிக்க போகிறோம்னு தெரியல. நாளைக்கு மத்திய அரசில் போய் ஒரு கோரிக்கையை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் படித்தவங்க மட்டும்தான் வைக்க முடியுமா? நாங்களாம் வைக்கக்கூடாதா? எங்களை மாதிரி ஏழைங்களெல்லாம் ஹிந்தி படித்து நாங்களாம் வைக்கக்கூடாதா? இல்லை எங்களுக்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப பின்தங்கியே இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளாம் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? தயவுசெய்து சொல்லுதேன், மும்மொழி கொள்கையை ஆதரிங்க. ஏழை மாணவர்களை நல்ல ஒரு திறமையான மாணவர்களாக உருவாக்குங்க. இது என்னுடைய வேண்டுகோள். நடக்கும்னு நினைக்க முடிச்சுக்கிறேன்.